மே 27 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்த்திகை பார்த்தா தப்பான மனசு மாதிரியே தெரியல. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ சொல்லிச்சு இருக்குது. அதை நாம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரம்யா அவங்க கம்பெனியில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறப்ப தான் அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஐஸ்வர்யா அப்படிங்கிற உண்மை ரம்யாவுக்கு தெரிய வருது. இவளுக்கும் கார்த்திக்கும் என்ன பிரச்சனையா இருக்கும், இல்ல இவளுக்கும் எனக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னு தெரியலையே. இவ எதுக்காக என்ன பழி வாங்குறதுக்கு இவ்வளவு தூரம் பிளான் பண்ணி என்னோட கம்பெனிக்குள்ளேயே ஏன் ஆளுங்க கிட்ட பணத்தை கொடுத்து அவங்களையே கரெக்ட் பண்ணி என்னைய பழி வாங்க இந்த மாதிரி திட்டத்தெல்லாம் செயல்படுத்திருப்பா அப்படின்னு ரம்யா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா யாரு என்ன அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது ஐஸ்வர்யா வேற யாருமே இல்ல, கார்த்திக்குடைய அண்ணன் ஒய்ஃப் அப்படிங்கிறது. என்ன இது கொழுந்தனாரா இருக்கிறாரு, அவரை போய் பழி வாங்கறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனை இருக்குது. நாம அவ வழியிலேயே போய் அவளுக்கு என்ன தேவைங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கே அவ பிளான் படி பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு ரம்யா யோசிக்கிறாங்க. அதனால ஐஸ்வர்யாவை மீட் பண்றதுக்காக போறாங்க. சொல்லுங்க, நீங்க எதுக்காக என்னோட கம்பெனிக்கு ஏன் ஆளுங்களை கைக்குள்ள போட்டு எனக்கு லெட்டரை மாத்தி கொடுத்து கார்த்தியை தப்பான ஆளா என் கண்ணுக்கு தெரிய வச்சிங்க, அது எதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு கார்த்தியை பிடிச்சிருக்குது, நீ கார்த்தியை அடையணும்னு நினைக்கிற, இதுல என்ன தப்பு இருக்குது? ஆமா, எனக்கு கார்த்தியை பிடிக்கும் தான், நான் அவரை லவ் பண்ணணும் தான். இப்ப அது இல்லைன்னு நான் சொல்லலையே, அதுக்கு தான் நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். இங்க பாரு, தீபாவும் கார்த்தியும் இன்னும் வாழ்க்கையை தொடங்கவே இல்லை. அவங்க லைஃப்ல இது வரைக்கும் பிரச்சனை 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 தான் போய்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு முதலிரவு கூட நடக்கவே இல்லை. அது உனக்கு தெரியுமா? நீ மட்டும் இப்ப கார்த்திய உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டேன்னா சீக்கிரமாவே கார்த்தி உன்னோட ஹஸ்பண்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தீபாவுக்கு என்ன தகுதி இருக்குது? கார்த்திக்கு எதுலையுமே ஈக்குவலாவே இல்லை. படிப்போ ஒரு தகுதியோ தராதரமோ பின்னாடி பேக்ரவுண்டோ எதுவுமே அந்த தீபாவுக்கு இல்லை. அவளே கார்த்திக்கு பொண்டாட்டி ஆகும்போது உனக்கு என்ன குறைச்ச? படிப்பு இருக்குது, திறமை இருக்குது, ஒரு கம்பெனியே ரன் பண்ணிட்டு இருக்கிற, எம்டியாவும் இருக்கிற. அப்படி இருக்கும்போது கார்த்திக்கு பொருத்தமான ஜோடி நீதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓஹோ, கார்த்திய தீபா கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு தான் இவளுடைய பிளானோ? அப்படி தீபாவுக்கும் இவளுக்கும் என்ன பிரச்சனையா இருக்கும்? சரி, நீங்க எதுக்காக வீட்டுல இருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆஹா, இவன் நம்ம விஷயத்தையே நோண்ட ஆரம்பிக்கிறாளே, இதை மட்டும் நம்ம சொன்னோம்னா நமக்கே பின்னாடி பிரச்சனை கொடுப்பா. அதை எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு? எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு சின்ன பிரச்சனையாயிருச்சு, அதனால தான் நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அவ்வளோதான், அந்த பிரச்சனை ரொம்ப நாள்லாம் நீடிக்காது, சீக்கிரமாகவே நான் என் வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், ஒரே குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு இப்படி கொழுந்தனுடைய வாழ்க்கையையும் தன்னோட வாழ்க்கையையும் நாசமாக்கிக்கிட்ட ஒன்னே மாதிரி ஒரு ஆளோட பேச்செல்லாம் நான் கேட்கணுமா? நான் படித்தவ, எனக்குன்னு சொந்தமாக யோசிக்கிறதுக்கு புத்தி இருக்குது. எனக்கு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்க எங்கள் அப்பா இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணுவேன்? அதுவும் என் ஃப்ரெண்டு தீபாவுடைய வாழ்க்கையை எப்படி நாசம் பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரிங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் நடந்துக்கிறேன், எனக்கு கார்த்திக் கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்னு ஐஸ்வர்யா போடுற பிளான் எல்லாத்துக்குமே இப்போ ஒத்துக்கிற மாதிரி நடிப்பை மட்டும் காட்டிகிட்டு இருக்கிறாங்க ரம்யா. ஆனால் ரம்யாவுடைய உண்மையான நோக்கம் தீபா கார்த்திகை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.